மாப்பிள்ள போலாமா? மாப்பிள்ள நீ நோவாத ரொட்டேட்டர் எடுக்கிட்ட. இதுலேயும் தானே செட்டுக்குதே. மாமா என் பொண்ணை கூடு பாடுதா? ஓஹோ, நீ 1/2 மணி நேரம் கழித்து தானே வருவ? இல்லை அதுலேயே தான் ஓடிட்டு இருப்பேன். வடிவேல் ஓடிட்டு இருக்கிறவா? நீ போ, நான் கடைக்கு நிற்பேன். நான் ஜூஸ் வாங்கிட்டு தான் போவேன். ஒரு இன்னைக்கு துணிஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இன்றைக்கி வெயிலில் நேரத்தை மண்டை கழுத்து போச்சு. அதனால் செடிக்கு எடுத்துகிட்டு போகிற பிளான் கேன்சல். இதை எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு டாப் வண்டி எடுத்து அது ஒன்றும் சமாளிக்க முடியல. ஓவர் ஹீட்டு. 4 நாள் பல்ல கடிச்சிட்டு ஓடிட்டோம்னா வேலை முடிஞ்சிருக்கும். வெயில் அவ்வளோ வெயில். டெய்லி ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். இப்படியே இருந்தால் காஞ்சி கரோடாயிரும் மாட்டேங்குது. அப்படி வெயில் அடிக்குது. ஓகேப்பா. அஜித் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் வரும். ஓட்டிட்டு வந்துடுறேன்ட்டு போய்க்கிறோம். ஸோ அதனால் நாம் போயிட்டு 5 கிழப்ப ஓட்டுவோம். அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். ஏன்னா இன்றைக்கி ரொட்டேட்டரில் பிளேடு கிட்டக்கிட்ட போய் வச்சுக்குவோம். இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் கஞ்சி உடச்சி பிளேடு சுத்தம் பண்ணி என்ன பண்ணோம், பிளேடை சுத்தம் பண்ணி நைட்டு நேரமாக இருந்தாலும் பிளேடு மாற்றணும். இன்றைக்கி அதுதான் இதை பண்ண போகிறோம். இன்றைக்கி அதுதான் டார்கெட்டு. மணி சரியாக 12 மணி. உச்சி வெயில். சும்மா காட்டுதுன்னு அப்படியே டாப்பு போட்டு அனல் அடிக்குதுன்னா பார்த்துக்காங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஃபேன் இருக்குது. கொஞ்சம் கூலிங் நல்லா இருக்குது. அதனால தான் இன்றைக்கி பேலர் வேலை இல்லை. அப்பா இந்த வண்டியில் மாடி போயிடலாம்டா, காலியாயிரும்டா சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதில் மாடிட்டு வந்துட்டேன். இன்னொரு 4 நாள் அப்புறம் அங்கங்கே இன்னொரு கொஞ்சம் கட்டு எடுக்கிறாங்க. ஓட்டிவிட்டு போயிடும் தான். இப்போ அந்த வண்டிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 16 RPM வைக்கணும். அது 5 RPMக்குமே நல்லா போகுதுன்னு வச்சுக்காங்களேன். சூப்பர். எல்லாம் காட்டி ஓட்டம் காட்டி டப்பா டான்ஸ் ஆடி இருக்க மாட்டேங்குது. ஓகே, நம்ம வேலை பிடிச்சி கூப்பிட்றோம். அந்த பக்கம் உழவு வரல, இந்த பக்கம் கலப்பை இறங்குச்சு. அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். அப்படியே இப்போ ஒரு பக்கமாக இருந்தால் அப்படியே பேசிட்டு தான் ப்ரோ. கேட்டால் காடு பதமாக இருக்குதுங்கிறாங்க. வண்டியே போக மாட்டேங்குது. நாட்டுக்காரர் கேட்டால் எங்காடு அருமையான பதம், ஊரில் இருக்கிற காஞ்சி காட்டெலாம் ஓட்டு, எங்காட்டம் ஓட்ட மாட்டா அப்படிம்பாங்க. இங்கே வந்து விட்டு பார்த்தா காட்டில் வண்டியே இறங்க மாட்டேங்குது. ஏதோ ஃபேன் கொஞ்சம் ஓடவும் கொஞ்சம் கொழுன்னு காற்று அடிச்சு இருக்குது ப்ரோ. ஃபேன் ஓடலாம் காப்பான்னு இருக்கும். அவ்வளோதான் நண்பா. நான் 2 வயல் ஓட்டி நிறுத்திட்டேன். அடுத்த வயலுக்கு போகணும். மாப்பிள்ளை வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த 2 வயலும் ஒரு வழியாக ஓட்டிட்டேன். இது 55 நிமிஷம், அந்தானா 50 நிமிஷம். பார்க்குறதுக்கு என்னமோ மண் ஈஸியாக வர மாதிரி இருக்குது ப்ரோ. ஓட்டங்காட்டி இடுப்பு வலி எடுத்துக்கிச்சு. ஏதோ 4 வீல் டிரைவாக இருக்கும் ஓட்டிட்டேன் ஈஸியாக. 2 வீல் டிரைவாக இருந்தால் அறுதி ஆகாது. இன்னும் ஏற வேணும். இன்னும் 1/4 மணி நேரம் சேர்த்தி ஓடும். அதில் நம்ம உடம்பு ஒரு வழி போட்டு பண்ணிவிடும். இது 4 வீல் டிரைவுங்கிறதுனால வண்டி கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு டக்குன்னு ஆடுதில்ல. அந்த பிரச்சனை இல்லை. இந்த ஐட்டம் அங்கே ஓட்டின வயக்காடு வந்து சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பண்ணு இந்த வயக்காடு என்னடானா மண் காய விட்டுட்டாங்க. இறங்குதுன்னு காய விட்டுட்டாங்க. பவுடராக வேணுங்கிறாங்க. என்ன போகிறது பவுடராக ஒன்றும் தெரிய மாதிரி இருக்குது.
வேறு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. உங்கள் சைடெலாம் வந்து நிலங்கட்டை சேடை கட்டி ஓட்டுவீங்களா, எங்களை மாதிரி இப்படியே ஓட்டி பண்ணுவீங்களா என்னென்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. அந்த வயல் ஓரளவுக்கு நுணுங்கிருச்சு. இதை பார்த்துக்கிட்டா எல்லாம் 1.5 ஜல்லி மாதிரி கிடக்குது. அதுக்கு பேர் ஒரு சால் ஓட்டிட்டு ப்ரோ ஓரம் ஒரு சுற்று ஓட சொல்லியிருக்கிறேன். அது எதுக்கு ஓரத்தில் ஒரு சுற்று ஓட சொல்கிறோம்னா, மம்டியில் பார் போடுறாங்கல்ல, வண்டி ஓட்டின வாட்டியே தலைமாடெல்லாம் எடுத்து கட்டுற வேலை நிறையா வரும். அதனால் வந்து கொஞ்சம் சிறுங்க அட்டியாக இருந்துச்சுன்னா பார் ஓட்டுறது நல்லாயிருக்கும், எடுத்து கட்டுறது நல்லாயிருக்கும். பிளேடு வேறு ஒண்டை போயிடுச்சு. அதை இன்றைக்கி ஒன்று இதெல்லாம் நுணுக்கிறதெல்லாம் நுணுக்கி பவுட்ரு பண்ணிட்டு நாளைக்கு பிளேடு மாற்றி போட வேண்டியதான். கட்டி இல்லாத இருந்தால் ஓரளவுக்கு நல்லா இறங்கி போகும் ப்ரோ. கட்டி இருக்கிறதுனால எங்கே இறங்குது, அதான் ரொட்டேட்டருமா மேலேயே பிடிக்குது. ஏன் மாப்பிள்ளை வேறு எதுக்கடா கேமரா எடுத்துகிட்டு வந்தீங்க, பாட்டு கட்டிட்டு நல்லா ஐட்டம் சாங்காக மாப்பிள்ளை கட்டிட்டு எதுக்கடா வந்தான், நல்லா ஐட்டம் சாங்காக கேட்டுக்கிட்டு இருந்தோமே. இது அத்தா இது மாப்பு இவங்களது மட்டும் முடிச்சிடு. அதுக்காண்டி நானும் அதை ஓட்டிடுறேன். அப்புறமேட்டு அவனதை முடிச்சு விடலாம். புனிக்கு முண்டா வந்து உன் இஷ்டத்தெல்லாம் வர முடியாது, நான் என் இஷ்டத்தான் வர முடியும். 4 மணிக்கு தான் வருவான் அப்படின்ட்டு உனக்கு கூப்பிட்டானா. நீ அந்த 2 வயலில் ஓட்டங்காட்டி நானும் அந்த 3 பேரையும் போய் ஓடுறேன். காஞ்சி போச்சுரா, ஓட்டவே முடியல. அதான் ஃபஸ்ட்டு இயரில் உடச்சிட்டு அப்புறம் அப்படியே ஒரு சேலை உடச்சிட்டு அப்புறமேட்டு 2 சேலை 5 கிலோமீட்டர் ஓட்டணும். மறுபடியும் ரொட்டேட்டர் ஒரு சேவை எடுத்துருக்கோம். ஏதோ அவங்க போட்டியாக்காரன் வந்து அது இல்லாத மாப்பிள்ள அது இன்னொரு டிஷன் நடந்து போச்சு. மழை பெஞ்சிருச்சு, மழை பெய்யும். ஆனால் கட்டி அப்படியே பூத்து போச்சு. ரொட்டேட்டரில் ஓட்டவும் பவுடர் ஆகிக்குது ஓரளவுக்கு. வியாபாரெல்லாம் 1.5 ஜல்லி மாதிரி தான் கிடக்குது. ஆனால் பாருக்கு ஒதுங்கிக்கும். வாரத்தில் மட்டும் ஒரு சுத்த ஓட்டணும்னா வச்சுக்கா பாரு போகிறதுக்கு நல்லா இருக்கும். ஆமாம், அவங்க மம்முட்டியில் தண்ணிக்கு வருது போன முடியாது. நைட்டாக வந்துடும், விட்டால் போதும். எக்கனாமிக்கில் ஓடுது. அது எக்கனாமிக்கு போடுறது பிரச்சனை இல்லைம்மா. இப்போ கொஞ்சம் மண் நல்லா இருக்கிற இடத்துல புதக்குன்னு இறங்கி போயிடும். வண்டி ஓன கத்தும். ஓட்டினா காலி கட்டி மாத்தினா ஆர்டர் பண்ணுறதுலாம் நம்ம வாசம் சேரில் தான் நம்பி ஆகணும். அது எப்பவுமே அப்படி தான் வருஷம் இந்த டைம் வராது. இந்த டைம்லாம் வராது.
கரெக்டாக மணி வந்து என்ன ஆகுதுன்னா 2:45 ஆயிடுச்சு. 12 மணிக்கு வந்தோம். இதை ஓட்டிட்டு இது இன்னைக்கு ஓடிட்டோமா நாளைக்கு உடச்சிடுவோம். அதை தெரில 1 மணி நேரம் நினைக்கிறேன். பழைய கணக்கு பார்க்கலாம். இதில் வழி வந்து யா அதுக்குதான் அப்படி பண்ணிவிட்டேன். கீழே குமிஞ்சு தூக்க முடியல. அவ்வளோதான் நான் அப்படின்னு அது அங்கே தான் இருந்துச்சு. அதை நம்ம கழிச்சிட்டோம் ஹைட்ராலிக் வேலை செய்கிறப்ப. அவ்வளோதான் ப்ரோ, இந்த வயலை ஃபினிஷ் பண்ணிட்டான். சரி இவனை பார்த்து இது என்ன பண்ணுறது, நாம் போய் ஓட்டு உனக்கு கேட்ட வாழை போல மாதிரி வெயில் ஓட்டு. இவனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கவலை, இவனுக்கு வேறு வயல் சூனியாக்குதான். அது கிணறு பங்கு இருக்கிறதுனால வயல் நல்லாவே இல்லை அப்படிங்கிறான். இந்த இடத்துல நாம் போயிட்டேன் முள்ள எடுத்து பட்டி பேப்போ இந்த வெயில் தான் இப்படி காஞ்சி போச்சு. அங்கே இருக்கிற வெயில்னாச்சும் அந்த 3 வெயில்னாச்சும் கொஞ்சம் நல்லா பழப்பழம் வந்துச்சுன்னா ஜாலியாக ஓட்டலாம். இது ஒரே வெயில் ப்ரோ. இது வந்து சொந்தமாக வண்டி வச்சுருக்கிறாரு, அவர் ஓட்டிடுவார். இந்த 2 வெயிலும் அந்த வண்டி நிற்கிற இடமும் அவங்க சொந்த காட்டுக்காரது. நம்மளது பட்டை பாருங்க எப்படி 3 இன்ச்சு பட்டை எடுத்து போட்டோம். நேற்று இறங்கலன்னு சொல்லிட்டு அந்த பட்டை என்ன வைத்தியம் பண்ணோன்னா தெரியுத பட்டை இறங்கலன்னு சொல்லிட்டு தான் இங்கே டேப்பர் பண்ணி போட்டிருக்குறோம் ப்ரோ. சாணை பிடிச்சி இந்த சைடு அடி சைடு சாணை பிடிச்சி போட்டிருக்குறோம். இப்போ தான் இறங்குது. கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சு டேப்பர் இருந்தால் தான் 1 இன்ச்சு டேப்பர் இருந்தால் தான் பட்டை இறங்குது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 இன்ச்சு பட்டை, 3 இன்ச்சு இந்த திக்னஸ். அப்போ தான் வளையிறதில்ல. இல்லைன்னா வச்சுக்காங்க ஏதோ வரப்பில் கல் மாட்டினா வளைஞ்சி போயிடுது. சரி நம்ம அப்படியே எடுத்துகிட்டு அங்கே போவோம். மாப்பிள்ளை பாருங்க அந்தான ஓடிட்டுக்கிறான், நான் அந்தான ஓடிட்டுக்கிறேன். அவன் அதெல்லாம் நேற்று ஓட்டி போடுறது இன்றைக்கி கட்டி உடைக்கிறான். இப்போ ஓட்டுறது நாளைக்கு தான் கட்டி உடைக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கும். இதெல்லாம் காற்று ஓட்டுறதுக்கெல்லாம் ஆர்வம் தெரியுதா? அங்கேயே உங்களுக்கு வீடியோவில் தெரியாது. பக்கத்து வயலில் தான் ஓடிட்டுக்கிறான். வீடியோவில் சின்னதாக தெரியுதான்னு தெரியல. இது வேறு வாங்க அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படி ஜாலியாக ஓடுறான். அவன் வந்து 5 கிலோ போடுறான்னா 5 கிலோ போடுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. ஆனால் வண்டியில் செட்டு இல்லையே, செட்டு வச்சு விட்டுருந்தீங்கன்னா அந்த ஓட்டுவேன் அப்படிங்கிறான். சரி சின்ன பையன் ஆசைப்படுறான், ஓட்டிட்டு போகிறேன். அவ்வளோதான். நாங்களும் இதை 2 ஓட்டிட்டா வேலை. அப்புறம் எல்லாம் 2 பேர் தட்டுன்னு பிரிஞ்சு போகிற ஏரியா. ஆளுக்கு ஒரு 2 மணி நேரம் ஓடும். ஓட்டினா நீ இந்த பொழப்பு காடு இருந்தால் ஓவர் பதமாக இருக்குது. இல்லைன்னா கலப்பியே உள்ள போகும். பார்க்கறதுக்கு நல்லங்கட்ட
செட்டு போட்டு டெம்புங்கிறான். ஒரு மூலத்துல கடைசியால் ஓட்டினா வேலை மாப்பிள்ளை ஒரு திசை, நான் ஒரு திசை, ஆளுக்கு ஒரு திசை போயிட வேண்டியதான். ஆளுக்கு இந்த ஸ்டேரிங் கெட்டுருக்கிறது எப்படி ஆடுது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தா. அவ்வளோதான் கடைசி சுற்று. இந்த சுற்றை ஓட்டணுமா நம்பருக்கு போவாங்க. மாப்பிள்ளைக்கு இன்னும் 2 சுற்று இருக்குது. ஓட்டிட்டு மாப்பிள்ளை நானும் தெரிஞ்சிருவோம். சரிதா? மாப்பிள்ளைக்கு இன்னும் 2 சுற்று இருக்குது. நான் முடிப்பேன். ரேஸ் போட்டு எடுக்கிறான்னு தெரில. ஏதோ ரோட்டாட்டில் மொன்னை கட்டி வச்சுக்கிட்டே நீங்கள் பொழப்பு ஓட்டியாச்சு. ஏதோ ஒரு 2-3 காடு உடையிலலாம் கொஞ்சம் பெருகட்டியாக இருக்குது. அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது? காடு அந்தளவுக்கு காய்ச்சலாக வச்சுருந்தா நாம் என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நாச்சும் பதமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். சுத்தமாக காஞ்சி கரோடு மாதிரி கிடந்தா யார் என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம். கட்டிக்காட்டுக்கு வண்டி அப்படியே போகவே மாட்டேங்குது பாரு. என்ன மாதிரி அலசிட்டு வரும். ஏன்னா 4 வீல் டிரைவாக இருந்தால் வண்டி ஸ்லிப்பேஜ் எடுக்காத போகும். 2 வீல் டிரைவுங்கிறதுனால வண்டி போகவே மாட்டேங்குது. இப்போ ரிவர்ஸ் எடுக்க போகிறாரு மாப்பிள்ள. அவ்வளோதான். ஓரம் இந்த ஓரம் எதுக்கு சுற்றி வரான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆளுங்க மம்டி பிடிச்சி எப்படி சொல்கிறது, மம்டி பிடிச்சாலாம் விளம்புவாங்க. அப்போ வந்து கட்டியாக இருந்தால் விளம்புறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஓரத்தில் மட்டும் ஒரு சுற்றி எக்ஸ்ட்ரா விட்டுருவோம். நல்லா இருந்துச்சுனாலும் விட தேவையில்ல ப்ரோ. மண் வந்து ரொம்ப மோசமாக ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா விடணும். பாருங்க இதெல்லாம் வந்து பாருங்கள் 1.5 ஜல்லி மாரி கிடக்குது. இதில் வந்து காட்டுக்காரர் நைஸாக நுணுக்க மாட்டேடா பவுட்ரு மாதிரிம்பாங்க. இது என்னம்மா செம்மண் மாதிரி நைஸாக நுணுக்க மாட்டேன்னு கேட்குறாங்க. வந்தால் நுணுக்கிறதுக்கு எங்களுக்கு என்னங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி. வந்தால் எங்களுக்கு நுணுக்கிறதுக்கு என்ன வலிக்குது? இதெல்லாம் 1.5 ஜல்லி மாதிரி வருது. இனிவே ஓகேன்பா, அவ்வளோதான். இன்றைக்கி வேலை முடிஞ்சுது. இனிமேல் ஆளுக்கு 1 மணி நேரம் தூரமாக இருக்குது. போய் ஓட்டிவிட்டு வர வேண்டியதான் ப்ரோ. ஓகேன்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை, டேக் கேர். மாப்பிள்ளை பாருங்கள், இந்த 585 வந்து பேலர் ஓட்டி பிடிச்சி இந்த பாலையே மொழு பண்ணிட்டான் பாருங்களேன். எப்படின்னா கை இந்த லோ ஹை மீடியம் இது தேவையே இல்லை ப்ரோ. தெரியுதா? இந்த ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் போடுற போட்டில் கீர் டைட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கீரு இன்றைக்கி அது சும்மா கிடக்கிற மாதிரி பண்ணிட்டான் மாப்பிள்ள. அவ்வளோ ஃப்ரீயாக கிடக்குது ஃபஸ்ட்டு ஒரு வேஷம். இனிமேல் பேலர் ஓடாது ப்ரோ.
அவ்வளோதான். இனிமேல் அந்த வண்டியில் மாட்டிக்குவோம். டாப் போட்டால் ஷெடில் கியரில் போட்டுக்கிட்டால் இந்த வண்டி ரெஸ்ட்டு வந்துடும். ஓகே, நம்ம மாப்பிள்ளை முன்னாடி போனான்னா நம்ம அப்படியே ஓடிக்கிட்டே போயிடலாம். மாப்பிள்ளை ஒன்று ஓடுற மாதிரி நான் வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி எடுக்க முடியுமான்னு தெரில, பார்ப்போம். காட்டை விட்டு வெளியே வர்றது கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆக மாட்டேங்குது. வேற ஒரு காட்டை போட்டு ஏன்னா எல்லாம் கிளம்பி தூக்கிட்டு போயிட்டோம். அடுத்த ஐட்டம் அப்போ உள்ளே ஓட மாட்டாங்க. ஏன்னா அந்த கிளம்பியை போட்டுட்டு வரல எவ்வளோ டீசல் குடிச்சுக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அதனால் கிளம்பியை போட்டுட்டு தான் போகணும். இதுதான் ப்ரொசீஜர். வேறு வண்டி ஓட்டினாலும் சரி ஓட்டினாலும் சரி நாம் வந்து இதெல்லாம் குறகாடு, இதெல்லாம் ஓட்ட தேவையில்லை. காட்டுக்காரர் கேட்டால் ஓட்டிக்கலாம். அப்படியே நம்ம போடுன்னு அப்படியே ஊரை பார்த்து போக. வானம் வேறு 2 நாளாக மோட முடியுது. மழை வருமா வராதான்னு தெரியல. பார்த்தா அதான் தெரியும். இதெல்லாம் அடிக்கிற மழையாக லைட்டாக மழை பெஞ்சவனோட தண்ணி நிற்கும். அதனால் இதெல்லாம் எதுவுமே வெள்ளாமல் இல்லை. எல்லாம் இல்லாமல் முறையாக போச்சு. இதெல்லாம் நம்ம ரைட் தான். ஆனால் மழைலாம் போயிட்டு யாரும் என்ன பண்ண முடியும். மழை பெஞ்சவ இதில் அப்படியே தண்ணி நிற்கும். அதுதான் பிரச்சனை. என்னதான் இருந்தாலும் அந்த பெரிய வண்டி குழுங்குறதே இல்லை ப்ரோ. சட்டுன்னு போகுது. இது வந்து நல்லா குழுங்கும். ஸோ அதனால் அந்த வண்டி போகிற மாதிரி இதில் போக முடியும். அதில் 16 டயரு அது நல்லா ஃப்ரீயாக போகும்.